பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு நம்ம ஏசப்பா சிலுவையில பேசின 2வது வார்த்தையை நம்ம தியானிக்க போறோம். 2வது வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்துல, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வார்த்தையை தான் ஏசப்பா 2வது பேசின வார்த்தை. இது யாருக்கு அப்படின்னா, ஏசப்பா கூட 2 கள்ளர்கள் அறையப்படுறாங்க. அதுல ஒருத்தர் மனம் திரும்பி கடவுள் கிட்ட கேட்கறதுனால கடவுள் இந்த வார்த்தையை சொல்றாரு. அந்த திருடனை, அந்த கல்வனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மக்களால தப்பானவன் சொல்லி ஒதுக்கப்பட்டு, பனிஷ்மெண்ட்டுக்கு ஏத்தவன் சொல்லி நியாயம் தீர்க்கப்பட்டு, எல்லா மனுஷங்களும் அவனை ஒத்துக்கிட்டு அவனுக்கு தண்டனை கொடுக்கறதுக்காக இப்ப அவனை சிலுவையில கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவனுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னா, கடவுளை குறித்த அறிவு இருந்துச்சு. இவர்தான் கடவுள், இவர் நீதி உள்ளவர், உண்மை உள்ளவர், ஒரு தப்பு பண்ணாதவருங்கிற அறிவு மட்டும்தான் அவனுக்கு இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட்டை நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியும். ராகாப், அவங்க ஊர்லாம் சேர்ந்து அவளை பாவின்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருந்தாங்க. அதனாலதான் அவ எரிகோ மதில் மேல தன்னுடைய வீடை கட்டிட்டு உட்கார்ந்துருந்தாங்க. அப்போ அந்த ராகாப் எல்லாராலையும் பாவி அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு கர்த்தராகிய தேவனை குறித்த அறிவு இருந்துச்சு. யோசுவா 2வது அதிகாரம் 11வது வசனத்துல நம்ம பாக்குறோம், உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர், அவருதான் கடவுள் அப்படிங்கிற அறிவு இருந்ததுனால அவங்க என்ன சொல்றாங்க, கண்டிப்பா எரிகோவை அவங்க பிடிச்சிருவாங்க, அந்த நேரத்துல நீங்க என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி ரட்சிப்பு பெற்றுக்கொள்றாங்க. அது நிமித்தமா உலகமே அவங்கள பாவின், அவங்க எரிகோவே அவங்கள பாவின்னு சொல்லும் போது கூட இயேசு கிறிஸ்துவோட வம்ச அட்டவணையில ராகாப் இடம் பெற்றிருக்காங்க. அந்த மாதிரிதான் இங்க கல்வனும் மற்றவங்களால தப்பானவன் சொல்லி ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கடவுளை குறிச்ச அறிவு இருந்ததுனால கடவுள் அவனை ரட்சிக்கிறாரு. கடவுளோடு கூட பரதீசுக்கு போற ஒரு வாய்ப்பை இந்த கல்வன் பெற்றுக்கொள்றாரு. இதெல்லாம் நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, நம்மளை மத்தவங்க என்ன சொன்னாலும் சரி, நம்மளை டீகிரேட் பண்ணாலும், நம்மளை குறைச்சு மதிப்பிட்டாலும், அவங்களால இதெல்லாம் முடியாது, இவ்வளவுதான் அவங்களோட நாலேஜ், இவ்வளவுதான் இவங்களோட இதெல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி நம்மள மட்டமா நினைச்சாலும் நம்ம அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளை படைச்சவருக்கு தெரியும் நம்மளுக்குள்ள எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு அப்படின்னு. அதுக்கு நம்ம நம்மளோட பொட்டன்ஷியலை கடவுள் வெளியே கொண்டு மற்றவங்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்தணும் அப்படின்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம், கடவுளை பத்தின அறிவு நமக்கு வேணும். நம்ம வணங்குற தெய்வம் யாரு, அவரை பத்தி கன்ஃபஸ் பண்றதுக்கு தைரியமா இருக்கணும். இன்னொரு கல்வன் கிண்டல் பண்ணும்போது இவர் சொல்றாரு, அப்படி பண்ணாத, அவர் கடவுள் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரியான தைரியம் நம்மளுக்கு வேணும். ராகாப்பும் ஊர்லாம் அவளை வேவுக்காரர்களை மறைச்சு வைக்கிறா. தெரிஞ்சா அவளோட உயிருக்கே ஆபத்துன்னு தெரிஞ்சு அவ தைரியமா செய்யறா. ஏன்னா கடவுள் மேல உள்ள நம்பிக்கையில, கடவுள் யாருன்னு தெரிஞ்சதுனால. அப்ப நம்மளும் நம்மளோட கடவுளை பத்தி தெரிஞ்சு அவருக்காக தைரியமா நிற்கும் போது மத்தவங்க நம்மளை குறைவா எடை போட்டாலும் கடவுள் அவங்க கண்களுக்கு முன்பாக நம்மளை உயர்த்துவாரு. அவங்க கண்களுக்கு முன்பாகவே நம்ம ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு கொண்டு போகப்படுவோம். தேங்க்யூ.